கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. Those who seek the Lord lack no good thing. வசனம் சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. பாருங்க, இந்த வசனம் தாவீது ராஜா ஒரு கடினமான சூழ்நிலையில தான் அவர் எழுதியிருக்கணும். பாருங்க அவர் எதிரிடமிருந்து தப்பித்து ஓடி இருக்கிற டைம்ல பாருங்க, அவருக்கு பெரிய பாதுகாப்பு இல்லை, ஒரு பெரிய வசதி வாய்ப்புகள் கிடையாது, அவர் வாழ்க்கையில் ஒரு உறுதியே இல்லாத ஒரு சூழ்நிலை. பாருங்க, அந்த இடத்துல தான் ஒரு சத்தியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். நான் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என அவர் நம்பிக்கை தேவன் மேலே இருந்தது. இந்த வசனம் ஒரு டிபிடி டிரான்ஸ்லேஷனில் நான் படிக்கிறேன். பலமுள்ளவர்களும் செல்வந்தர்களும் கூட பலவீனராகவும் பசியுடன் இருப்பார்கள், ஆனால் கர்த்தரை ஆர்வத்துடன் பின்பற்றுபவர்களுக்கு எந்த நன்மையும் ஒருபோதும் குறைபடாது. பாருங்க, சிங்கம் ஒரு பலனுள்ள ஒரு சிங்கம் இல்லையா, ஒரு பலனுள்ள ஒரு விலங்கு, வலிமை உள்ளது, ஒரு திறமை உள்ளது இல்லை, அது பெருசாக அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு விலங்கு. பாருங்க, அதோட குட்டிகள் தளர்ந்து போகிற ஒரு சூழ்நிலை நேரிடலாம். இளம் சிங்கம் பலமுள்ளவர்களும் செல்வந்தர்களுக்கு கூட ஒரு கம்பாரிசன் பார்க்குறோங்க. இந்த உலகத்தின் வலிமையானவர்கள், அதாவது பணம், பதவி, மனிதனுடைய ஆதரவு, சப்போர்ட்டு இல்லை, அந்த ஆதாரங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் கூட ஒரு நாள் தோய்ந்து போகலாம். ஏன்னா அதெல்லாம் நிலையானவை கிடையாது. ஆனால் கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று பார்க்கிறோம். பாருங்க, உலகத்தில் எவ்வளோ பெரிய அறிவாளிகள் கூட ஒரு நாள் அவங்களுக்கு குறைவு நேரிடலாம். ஆனால் கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று பார்க்கிறோம். கர்த்தரை தேடுகிறது அப்படின்னா என்னது? ஃபஸ்ட்டு அவருக்கு முன்னுரிமை, அவருக்கு முதலிடம் கொடுக்கறது நம்ம வாழ்க்கையில் இல்லை, எல்லா விஷயத்திலும் அவருக்கு முதல்ல நம்ம தேடுகிறது. எல்லா காரியங்களையும் நம்ம இருதயம் அவரை நாட வேண்டும். சில காரியங்கள் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஆலோசனை கேட்குறது. இப்போது அவர் சந்நிதியில் எந்த டைமில் அவர்கிட்ட நம்ம போகிறோமோ அந்த டைமை ஒரு குவாலிட்டியாக யூஸ் பண்ணுறது இல்லை. ஒரு 10 நிமிஷம் நம்ம ஜெபித்தாலும் ப்ரேயர் பண்ணாலும் எது நம்ம செய்தாலுமே அது மனப்பூர்வமாக உகந்ததாய் நம்ம அவரை தேடும் பொழுது அது ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்குது. பாருங்க, தேவன் மீதான ஒரு மகிழ்ச்சி இல்லை, அவர் மீதான ஒரு தாகம், ஒரு காதல், பாருங்க அப்படியாக தேவனை தேடணும். பாருங்க, ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கணும். பாருங்க, எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் உலக காரியங்களில் ஆசைப்பட்டு இல்லை, உலகத்தில் எப்படிலாம் நம்மளுக்கு நன்மை வரும்னு சொல்லி ஈடுபட்டு அதில் நேரத்தை செலவழித்து தேவனை தேடுவதை விட்டு பொருட்களை தேடுகிறார்கள். பாருங்கள், பொருட்கள் வரும் மாதிரி இருக்கும், ஆனால் அது நிலைத்திருக்காது. ஏன்னா கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஒரு மனிதன் வாழும் பொழுது அவனுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த இடத்துல தாவீது கர்த்தரை தேடினார். பாருங்க, அதனால தான் அவர் எந்த நன்மையும் இல்லை, குறைவு இல்லை என்று அவர் சொல்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் வந்தபோது பாருங்க, இதே கொள்கையை தான் புதிய உடன்படிக்கையில் இணைக்கிறார். அவரை தேடி நாட வேண்டும், நாம் அவருக்குள் நாட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இன்றைக்கு நீங்களே ஆராய்ந்து பாருங்கள், நான் நாட்டப்பட்டிருக்கிறேன், நான் எங்கே நிலைத்திருக்கிறேன், என்னோட இருதயம் எது மேலே ரொம்ப தாகமாக இருக்குது. சங்கீதம் 42:1 மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. அப்படியாக உங்கள் இருதயம் இருக்குதா? உங்கள் மேலே எனக்கு அப்படி ஒரு தாகம் இருக்குப்பா அப்படின்ற இடத்துல நிலையில் நீங்கள் இருக்கீங்கன்னா பாக்கியவான்களாக இருப்பீங்க. நீங்கள் எந்த நன்மையும் நீங்கள் தேடி போக வேண்டாம். பாருங்கள், இப்படியாக உங்கள் ஆத்துமா தேவனை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறதா? தாவீது சொன்னது போல் இல்லை, இந்த காலை வேளையில் நம்ம ஆத்துமா எப்படி இருக்குது நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையில் நான் சாட்சியாக சொல்ல முடியும். 12 வயதில் என் தகப்பனை நான் இழந்தேன். நாங்கள் இருக்கும்பொழுது ஒரு கூரை வீட்டில் தான் இருந்தோம். பாருங்கள், ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் எங்கள் அப்பா மறித்து போயிட்டாங்க. அந்த வீட்டில் தான் அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆச்சு. பாருங்கள், அந்த நாள்லேருந்து இன்னி வரைக்கும் கர்த்தர் எனக்கு எந்த நன்மையும் குறையில்லாமல் காத்து கொண்டு வருகிறார். அவர் மறிக்கும் போது எங்களுக்கு ஒரு சொந்த வீடு கிடையாது, எனக்குன்னு எந்த ஒரு சேமிப்பும் கிடையாது. என் தம்பிங்க இருந்தாங்க, 2 பேரும் இருந்தாங்க. ஆனால் பாருங்கள், எங்களுக்குன்னு எந்த பேக்ரவுண்டுமே கிடையாது. ஒரே பேக்ரவுண்டு கர்த்தர் தான் எங்களுக்கு. எத்தனையோ மனிதர்கள் எங்களுக்கு உதவி செய்யுன்னு சொல்லி வாய்மொழியில் சொல்லிட்டு
பண்ணிட்டு போனாங்க. ஆனால் பாருங்கள் அவங்களால செய்ய முடியல. ஆனால் நாங்கள் அவங்கள நம்பி வாழலை பாருங்கள். எங்கள் அம்மா 32 வயதில் தன் கணவரை இழந்து எங்களை ஒரு விஷயத்தில் ரொம்ப அற்புதமாக எங்களை வழி நடத்தினாங்க. என்ன தெரியுமா? கர்த்தருக்குள்ளே எங்களை வழி நடத்தினாங்க. எதுனாலும் உன் தேவைகளாக சரி, உனக்கு சரீரத்தில் பிரச்சனையாக சரி, நீ கர்த்தர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளு. நானே என் தம்பிங்க நாங்கள் கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நாங்கள் வாழ்ந்தோம் பாருங்கள். எங்கள் எல்லாரையும் கர்த்தர் அற்புதமாய் வழிநடத்தி எங்களுக்கு எந்த நன்மையும் குறைவில்லாமல் இன்றைக்கு வைத்திருக்கிறார். அது நான் சாட்சியாக என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய சகோதரர்கள் வாழ்க்கையும் நான் சொல்ல முடியும் பாருங்கள். கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி சோர்ந்து போன ஒரு நிலைகள் நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். ஆனால் நான் நிச்சயமாக சொல்ல முடியும், நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எந்த நன்மையும் குறைவில்லாமல் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே நாங்கள் தியானித்தது போல் ஆண்டவரே அப்பா, கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது ஆண்டவரே அப்பா. எங்கள் கண்கள் உண்மையில் பதித்து வைக்க ஆண்டவரே நாங்கள் விட்டு கொடுக்குறோம் எங்கள் இருதயத்தை ஆண்டவரே. உலக காரியங்களுக்கும் ஆண்டவரே நேரத்தை வீணாக்குற காரியங்களுக்கும் எங்களுடைய நேரத்தையும் எங்களுடைய இருதயத்தையும் செலவழிக்காதபடி இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அப்பா அற்புதமாய் எங்களை அதிசயமாய் வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே உண்மை நாங்கள் முதலிடம் எங்கள் இருதயத்தில் வைக்கும்படியாகவும் உங்களுடைய சத்தத்தை கேட்கும்படியாகவும் ஆண்டவரே அந்த தாவீதாசன் போல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் உண்மை தேடி ஆண்டவரை ஓடி ஆண்டவரே எப்பா எங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் ஆண்டவரை எங்களை தேடி வரப்போகிறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.